இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்பை கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்போ ஏன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்போ எல்லாம் மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. அது தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம். அப்போ யார் தூங்குறது? இப்போ எப்படியா சாப்பிட்டு தூங்குறேன்னா, சாப்பிட்டு தூங்குறது கிடையாது. சாப்பிட்டு தூங்குறது ஒன்று தான், சரவத்தி தூங்குறது ஒன்று தான். அப்போ என்ன, அது அதீத மயக்கம், இது குறைந்த மயக்கம். எப்படின்னா சோறு பிடிப்பு சுவை, மதுவும் அதீத பிடிப்பு சுவை. நல்லா வச்சுக்க, இந்த பிடிப்பு சுவை தான் ஆகாய சக்தி கொண்டு வந்து நம்மளை வந்து மயங்க வச்சுது, தூங்க வச்சுதுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக அது தூக்கம் கிடையாது. என்றைக்கு நீங்கள் வெறும் வயிற்றோடு படுத்து நல்லா தூங்குறீங்களோ, அது அப்போ தான் வந்து கல்லீரல் நல்லா பலமாகி. உங்களையே கண்ணாடி போடுறோம், கண்ணு தெரியாமல் போகிறது காரணம் நம்ம ஃபுல்லாக ஃபுட்டாக இறக்கிக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது, மூக்குக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வெளியுறுப்புக்கும் உள்ளூருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ சொன்ன இல்லைங்க, உயிர் ஒன்று உடல் ரெண்டு. உடல் ரெண்டுன்னா பரு உடல் பூத உடல்னு இருக்குது. வெளியில் தெரியறது எல்லாமே பூத உடல், உள்ளே இருக்கிறது பரு உடல். அந்த ரெண்டு உடலை வந்து நம்ம எப்படின்னா அதுக்கு தொடர்பு இருக்கிறனால தான் நாக்குக்கு இருதயத்துக்கு வச்சான், கண்ணுக்கு கல்லீரலுக்கு வச்சான், உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும். இப்போ ஒவ்வொரு 6 சுவை சொல்கிறோம் இல்லைங்களா, 6 சுவையை முறையை இப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது. குறிப்பாக இளைஞர்கள் தான் சாப்பிட்றது கிடையாது. என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. குழந்தையா இருந்து வளர்ந்து கல்யாணம் ஆக முடியும், இனிப்பு சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இனிப்பாக விட்டுறீங்க. அப்போ நம்ம உப்பு புளி காரத்தை மட்டும் திங்கிறோம். நல்லா வச்சுங்க, ஒரு இட்லியோ தோசையோ டேரெக்டாக போகிறீங்க, போனோடனே இறங்கி அது மட்டும் தானே சாப்பிட்றீங்க. அப்போ இட்லியில் என்ன சுவை இருக்குது, புளிப்பு சுவை இருக்குது. அப்போ வந்து குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார சுவை, உப்பு சுவை இதாக இருக்குது. அப்போ அந்த 3 சுவை தான் ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு வரும். அப்போ அந்த உணவில் சத்தம் மாறாது. அடிக்கின்ற காலம் 53, நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சத்தம் மாற்றிக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்கள் உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாற்றிங்க, அதுக்கப்புறம் மாற்றாது. அதே நீங்கள் அதே உனக்கு கண்டிப்பாக கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு நீங்கள் அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிற்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யார் கிடைக்கிதோ 50 90 90 100 வயசு இப்படி வாழலாம். ஆனால் அவ்வளோ வயசு தான் வாழலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் வேலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்னைக்கு காலத்தில் ஒரு 65லேருந்து 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பலம் வந்து 300 வருஷம். டாக்குமெண்ட்டோட நீங்கள் நேச்சுரோபதியில் போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து 20 மாதம். 20 மாதம் நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம். எலிக்கு 20 மாதம், ஆட்டுக்கு 1.5 வயசுக்கு வந்து 5 வயசில் இறந்து போயிடும். மாட்டுக்கு அப்படி தான் 20 வயசில் 25 வயசு வரும், 2.5 மாதத்தில் வருஷத்து வரும், அப்புறம் அதுக்கப்புறம் இறந்து போயிடும். அப்போ என்னன்னா எல்லாத்தோட ஆயுள் பலமும் கம்மி. மனிதன் வந்து ஆயுள் பலம் எப்படின்னா, மனிதன் எப்போ வயசுக்கு வராங்க சொல்லுங்கள் சாதாரணமாக. அப்போ அந்த காலத்து எப்படி இருந்தாங்க, 15 வயசுக்கு வருவாங்க. 5 × 20 பெருக்கி போட்டு பாருங்க. அப்போ அவனோட ஆயுள் பலம் 300 வருஷம். அப்படி முன்ன தமிழர்கள் எவனும் சாகலை, சாகடிக்கப்பட்டார்கள். எப்படிங்கன்னா முதுமக்கள் தாழின்னு இருக்கணும், ஊர் மக்கள்லாம் கூடி ஒன்று கூடி சரி ஐயாவை போச்சலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து இறக்க வைப்பாங்க. அப்போ மருத்துவம் கிடையாது. பஞ்சபூசத்தி ஆட்டம் உடம்புல ரீச் ஆகி எதுவுமே சாப்பிடாம வெளியில் ஒரு கட்டளை போட்டு படுக்க வச்சுருந்தீங்கன்னா சாவே வராது. ஏன்னா அந்த முதுமக்கள் தாழி. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் தான் அதனால தான் அந்த காலத்தில் தென்னையை கட்டி அங்கே வெளியில் உட்கார வச்சாங்க, படுக்க வச்சுருந்தாங்க. எது கொடுத்தாங்களோ உருண்டு உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப வருஷம் வாழலாம். அப்போ